Hello friends, welcome to TNPSC Stars channel. இந்த வீடியோவில் நம்ம 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ரிஃப்ரெஷர் கோர்ஸ் சாப்டர் 18 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ்லாம் உங்களுக்கு சாப்டர் 1 to சாப்டர் 17 வரைக்கும் எல்லாத்தையுமே போட்டாச்சு. நீங்கள் பார்க்கலைன்னா அதை மறக்காமல் பார்த்துருங்க, ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் சாப்டர் 18 பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டி பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் வந்துட்டு நம்மளுக்கு prepare the frequency table for your class students max marks, take class interval as 10 marks அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸை வச்சு நீங்கள் ஒரு ஃப்ரீக்வன்சி டேபிள் மாதிரி க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 0 to 10 marks, 10 to 20 marks, 20 to 30 marks, 30 to 40 mark, 40 to 50, 50 to 60, 60 to 70, 70 to 80, 80 to 90, 90 to 100. இந்த ரேஞ்சில் நீங்கள் பாட்டுக்கு எத்தனை பேர் 0லேருந்து 10 மார்க்ஸ்குள்ளார வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எழுதி வைக்கணும், அவ்வளோதான், ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தது பாருங்கள், ட்ரா ஹிஸ்டோகிராம் ஃபார் த கிவன் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதை ஃப்ரீக்வன்சி நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா இதுக்கு வந்துட்டு ஹிஸ்டோகிராம் வரையணும். ஹிஸ்டோகிராம்னா ஒன்றும் இல்லை, ஒரு பார் சாட் பார் கிராஃப் மாதிரி வரையணும். இப்படி வச்சுட்டு ஒரு பார் கிராஃப் மாதிரி, ஓகேவா? நீங்கள் வந்துட்டு ஒரு ஃப்ரீக்வன்சி மார்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அதை வச்சு நீங்கள் பார் கிராஃப் போடணுங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட், ட்ரா பை டயக்ராம் டு ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் டேட்டா. 900 survival in a zoo are given, ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம ஒரு பை டயக்ராம் வரையணும், ஓகேவா? இங்கே கொடுத்துருக்க டேட்டா வச்சு பை டயக்ராம்னா ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்துட்டு சர்க்குலராக ஒரு கிராஃப் வரைகிற மாதிரி வச்சுக்கோங்களேன், ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க, ஓகேவா? நான் ஃபஸ்ட் ஒரு பெரிய சர்க்கிள் போட்டுக்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்க டேட்டா படி பிரிக்கிறேன். 1 2 3 4 5 பார்ட்ஸாக இது பிரிஞ்சிருக்கு இல்லையா? ஸோ அதுபடி இதை பிரிக்கிறேன். இதில் மேக்ஸிமம் எங்கே இருக்குது? மேக்ஸிமம் நம்பர் வைல்ட் அனிமல்ஸில் இருக்குது 400, ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு 5 பார்ட்ஸாக பிரிக்கிறேன். 1 2 3 4 and 5, ஓகேவா? இதை பிரிச்சாச்சு. இப்போ இருக்கிறதுலே ஹையஸ்ட் பார்ட் எங்கே? இதுதான் லார்ஜஸ்ட்டாக இருக்குது கம்பேர் பண்ணும்போது, ஸோ இங்கே வந்துட்டு நான் 400 அப்படின்னு போடுறேன். வைல்ட் க்ரீச்சர், வைல்ட் அனிமல்ஸா? வைல்ட் அனிமல்ஸு, ஓகேவா? அடுத்தது 120 பேர்ட்ஸ். ஸோ இங்கே போடுறேன் 120 பேர்ட்ஸ் அப்படிங்கிறது, ஓகேவா? ஸோ 120 பேர்ட்ஸ். நெக்ஸ்ட், அதர் லேண்ட் அனிமல்ஸ் வந்துட்டு 135. ஸோ 135 அதர் லேண்ட் அனிமல்ஸ். அதுக்கு அடுத்தது அக்வாட்டிக் அனிமல்ஸ் 170 அக்வாட்டிக் அனிமல்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெப்டைல்ஸ் இருக்குது 75 ரெப்டைல்ஸ், ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். அடுத்தது எவாலுவேஷன் பார்ட்டுக்கு போகலாம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த லார்ஜஸ்ட் வேல்யூ அண்ட் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் அ கிவன் டேபிள் இஸ். ஸோ லார்ஜஸ்ட் வேல்யூவையும் ஸ்மாலஸ்ட் வேல்யூவையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வரது ரேஞ்ச், ஓகேவா? நம்மளுக்கு அப்போ கிடைக்கிறது ரேஞ்ச். கன்ஸ்ட்ரக்ட் அ ஃப்ரீக்வன்சி டேபிள் ஃபார் த கிவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் மினிமம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். 1ல் மினிமம் ஸ்டார்ட் ஆகுது, மேக்ஸிமம் எதில் எண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ல் எண்ட் ஆகுது, இல்லை ஓகே 6ல் எண்ட் ஆகுது,
ஓகேவா? ஸோ இதோட மேக்ஸிமம் இது வந்துட்டு 6ல் எண்ட் ஆகுது. ஸோ நான் இதில் வந்துட்டு 1 இது கிளாஸை வந்துட்டு 1ஆக வைக்கிறேன். கிளாஸ் சைஸை வந்துட்டு 1ஆக வச்சு நான் இந்த டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். ஓகேவா? அதாவது எப்படி பண்ணுறேன்னா 6 இருக்கு இல்லையா? ஸோ அதனால் 0 to 2, 2 to 4, 4 to 6 அப்படிங்கிறது தான் நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற டேபிள். இப்போ 0க்கும் 2க்கும் நடுவில் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். 0க்கும் 2க்கும் நடுவில். ஓகேவா? ஸோ நம்ம இங்கே வந்துட்டு எத்தனை 1s இருக்கா அப்படிங்கிறத கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2க்கு கீழே எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா இங்கே 2 வந்துட்டு அப்பர் கிளாஸ். ஓகேவா? ஸோ 1 எத்தனை இருக்குது? 2க்கு கீழே 1 தான் இருக்குது. ஸோ 1 எத்தனை இருக்குது? 1 2 3. ஸோ வேறு எங்கேயாவது 1 இருக்கா அப்படின்னு பாருங்கள். இல்லை. ஸோ 3 1 இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு ஃப்ரீக்வன்சி டேபிளில் 3 அப்படின்னு போடுறேன். நெக்ஸ்ட் 2க்கும் 4க்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ 4ஐ இன்க்ளூட் பண்ணாமல் 2லேருந்து 4 வரைக்கும் நான் எடுக்கணும். அப்போ 2 and 3 நான் எடுக்கணும். ஓகேவா? ஸோ கலர் மாற்றிக்கிறேன். ஸோ 2 and 3 இங்கே 1 இருக்கு. 1 2 வெயிட் 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? ஸோ டோட்டலாக 8 இருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு என்னோட கிளாஸ் இது வந்துட்டு 8 அப்படின்னு வரும். அடுத்தது 4 and 6 அப்படின்ட்டு இருக்கு. 4 to 6 அப்படின்னா என்ன அர்த்தம்? 6ஐ இன்க்ளூட் பண்ணாமல் கீழே இருக்கிறதா எழுதணும் நான். ஓகேவா? ஸோ 4 1 டைம் இருக்கு. ஸோ இங்கே கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எத்தனை 4 இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 இருக்கு. 5 எத்தனை இருக்கு? 1 2. ஸோ 3 + 2 5. ஸோ இங்கே வந்துட்டு 5. அடுத்த கிளாஸ் இன்டர்வலில் 6 to 7 அப்படின்னு போடுறேன். இதில் வந்துட்டு நான் எத்தனை 6 இருக்கு அப்படிங்கிறத எழுத, ஐ மீன் 6 to 8 அப்படிங்கிறத போடணும். இங்கே 2. ஓகேவா? 6 to 8 அப்படிங்கிறத போடுறேன். ஸோ அடுத்தது இங்கே எத்தனை 6 இருக்குன்னு பார்க்குறேன். 1 2 2 6 தான் இருக்குது. ஸோ இந்த கிளாஸோட இது 2. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே டோட்டலாக எத்தனை நம்பர் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இங்கே டோட்டலாக எத்தனை நம்பர் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணிக்கலாம் இப்போது. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. டோட்டலாக 18 நம்பர்ஸ் இருக்குது. நம்மளுக்கு இதை ஆட் பண்ணும் போதும் 18 வருது. ஓகேவா? ஸோ நம்ம போட்டிருக்க டேபிள் கரெக்ட். ஓகே ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட கிளாஸ். ஓகேவா? கிளாஸ் இன்டர்வல் இதுதான் நம்மளோட ஃப்ரீக்வன்சி. ஓகே. ஸோ அடுத்தது அப்பர் லிமிட் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல் இஸ். அப்பர் லிமிட் அப்படின்னா இந்த கிளாஸில் ஹையர் நம்பர் எது அப்படின்னு பார்க்கணும். 25. ஸோ இதோட அப்பர் லிமிட் 25. அப்பர் லிமிட் இங்கே 25. நெக்ஸ்ட், இஃப் அ கிளாஸ் சைஸ் இஸ் 10, ரேஞ்ச் இஸ் 80, தென் த நம்பர் ஆஃப் கிளாஸஸ் ஆர். ஒரு கிளாஸ் சைஸ் 10 இருக்குது, ரேஞ்ச் வந்துட்டு 80 அப்படிங்கிறப்போ அந்த கிளாஸ் எத்தனை கிளாஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. கிளாஸ் சைஸ் 10 அண்ட் ரேஞ்ச் இஸ் 80னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே எத்தனை இருக்குது? ரேஞ்ச் வந்துட்டு 80னா 0 to 80 அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஸோ டோட்டலாக 8 கிளாஸஸ் இருக்குது உங்களுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட், ட்ரா ஹிஸ்டோகிராம் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்க டேட்டாக்கு நம்ம ஹிஸ்டோகிராம் வரையணும். ஓகேவா? ஓகே. ஸோ இதை எப்படி வரையலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு சார்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த சார்ட்டில் இங்கே 0 ஆரம்பிக்குது, 0 to இங்கே கிளாஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க, இங்கே ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? 0 to 60 வரைக்குமா? ஸோ 0 10 20 30 40 50 60. அடுத்தது இங்கே இருக்கிறத பாருங்கள். 5 to மேக்ஸிமம் என்ன இருக்குது? 23ங்கிறது தான் மேக்ஸிமம் இருக்கிற நம்பர். ஸோ சின்ஸ் நிறைய மேஜராக எல்லாமே 5 டேபிளில் இருக்கிறதுனால நம்ம 5 டேபிளில் போட்டு போகலாம்.
ஓகேவா? ஸோ 0 to 5, 5 to 10, 15, 20, 25 அப்படின்னு போடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 0 to 10 அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்குது? 0 to 10 அப்படிங்கிறது 5க்கு வருது. ஸோ இங்கே ஒரு பார் வரைங்க. அடுத்தது 10 to 20 அப்படிங்கிறது 15க்கு வருது. ஸோ 10 to 20 அப்படிங்கிறது 15. ஓகேவா? ஸோ இங்கே ஒரு பார். ஓகேவா? ஸோ அடுத்தது 20 to 30 அப்படிங்கிறது 23ல வருது. 20 to 30. ஸோ 23ங்கிறது இங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ 25க்கும் 20க்கும் நடுவில். ஸோ அதனால இங்கே ஒரு பார் போடுறேன். ஓகேவா? ஸோ அடுத்தது 30 to 40. 30 to 40ங்கிறது 20ல இருக்குது. ஓகேவா? ஸோ 30 to 40, 20ங்கிறது இங்கே இருக்குது. ஸோ 30 to 40 அப்படிங்கிறது இங்கே போட்டேன். அடுத்தது 40 to 50 அப்படிங்கிறது 10ல் இருக்குது. ஸோ 10ங்கிறது இங்கே இருக்குது. ஸோ இப்படி ஒன்று போட்டேன். அடுத்தது 50 to 60. 50 to 60ங்கிறது 7ல் இருக்குது. ஸோ 7 வந்துட்டு 10க்கும் 5க்கும் நடுவில் இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி போட்டுறேன் ஒன்று. ஓகேவா? ஸோ 10க்கும் 5க்கும் நடுவில் அப்படிங்கிறதுக்கு. ஓகே, அவ்வளோதான். ஸோ இதுதான் உங்களோட ஹிஸ்டோகிராம் டயக்ராம். ஓகேவா? ஓகே, ஸோ இதோட உங்களுக்கு இந்த வீடியோ முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அடுத்த சாப்டர் போடுறேன். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.